மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்தவர் சோஹெல் ஷேக். இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் அருகில் உள்ள சத்ரபதி சாம்ராஜ் நகரைச் சேர்ந்த இளம் பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். முன்னதாக தனது முதல் மனைவியுடனான விவாகரத்து வழக்கில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஷேக் தனது இரண்டாவது மனைவியிடம் 15 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு உள்ளார். ஆனால் இதற்கான காரணம் என்ன என்று அப்பெண் ஷேக்கிடம் கேட்டுள்ளார். அதற்கு தனது முதல் மனைவிக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் விவாகரத்திற்காக அந்த பணத்தை கேட்பதாகவும் ஷேக் கூறியுள்ளார். ஆனால் அப்பெண் இதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் தனது இரண்டாவது மனைவி மீது ஷேக் கோபத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஷேக் தனது அலுவலகத்தில் பார்ட்டி நடப்பதாக கூறி தனது மனைவியை அழைத்துள்ளார். ஆனால் அதற்கு அப்பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவரை கட்டாயப்படுத்தி ஷேக் பார்ட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார். இதன்பின் அங்கு சென்ற மனைவிக்கு ஷாக் காத்திருந்தது. அதாவது தனது மனைவியை அலுவலக உரிமையாளருடன் உடலுறவு வைத்துக் கொள்ளுமாறு ஷேக் அப்பெண்ணை கட்டாயப்படுத்தியுள்ளார். இதற்கு அப்பெண் முற்றிலும் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷேக் அங்கேயே மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் அதற்கு அப்பெண் இறுதி வரை சம்மதிக்கவில்லை. இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற ஷேக் உடனடியாக 3 முறை தனது மனைவிக்கு தலாக் சொல்லி விவாகரத்து செய்துள்ளார். மேலும் அவரை வீட்டை விட்டு விரட்டியுள்ளார் ஷேக். பின்னர் இது குறித்து ஷேக்கின் இரண்டாவது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.